உன்னால் என்ன முடியும்? உனக்கு எதாவது முடியுமா? உன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் வேஸ்ட்டு அப்படின்னு இந்த உலகமே நம்மளை எதிர்த்து சொல்லும். ஏன் நம்ம கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நம்மளை முன்னேறவே கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள நம்மளை போட்டு அப்படியே அமுக்கிடணுங்கிற ஒரு எண்ணம். அவங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு 8 வயசு குழந்தை, அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி தான் வளர்த்துறாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலில் ட்ராயிங் காம்படிஷன், கேரிகேச்சர் வரைக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தை என்ன வரைச்சது தெரியுங்களா? அந்த ஸ்கூல் பிரின்சிபலை தொப்பையோட அவர் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறான். இதை பார்த்துட்டு ஸ்கூல் பிரின்சிபல் ஷாக் ஆகிடுறாரு. ரொம்ப கோபம் வந்த உடனே அந்த குழந்தைய 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு, இந்த பேப்பரை எடுத்துகிட்டு அந்த குழந்தையும் பிடிச்சிட்டு அவங்க தாத்தா கிட்டே வர்றாப்புல. வந்துட்டு ரொம்ப கோபத்தில், இப்படி அப்பா அம்மா இல்லை, இப்படி வளர்த்தி வைக்கிறீங்க, பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரையே அவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான், உருப்படுவான் அவன்? எப்படி இவெல்லாம் உருப்படுறது? இவனையெல்லாம் நீங்கள் எப்படி வளர்த்தி இது பண்ண போகிறீங்க அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு. பேசவே அந்த பேப்பரை தாத்தா மேலே மூஞ்சியில் தூக்கி விடுறாரு. தாத்தா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஆஹா, இது என் பேரனா வரைச்சான், நல்லா பண்ணியிருக்கானே அப்படிங்கிறாரு. ஹெட்மாஸ்டருக்கு செம கோவம் தாங்க முடியல. திரும்பி 2 வாரத்தை திட்டிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் இந்த தாத்தாவோட பக்கத்தில் இருந்து இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்க அந்த குழந்தைக்கு அந்த தாத்தா பேசின அந்த வார்த்தையில் உண்டான அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த குழந்தை என்னவா உருவாகிறாரு தெரியுங்களா? இந்த இந்தியாவிலேயே பொலிட்டிக்கல் கார்ட்டூனின் தந்தை அப்படிங்கிற பேரை சம்பாதிக்கிறாரு. 1932 1986 வரைக்கும் கார்ட்டூன் உலகினுடைய அதிபதியாக இருக்கார். அவரோட பேர் தான் கேசவ சங்கர் பிள்ளை. கேரளாவில் இருக்கிற காயங்குளம் மாநிலத்தில் பிறந்தவர். ஸோ உன்னால் ஒன்றும் முடியாது, இவன் என்ன பண்ண போகிறான், இவன் என்ன சாதிக்க போகிறா அப்படின்னு கேட்குறவங்க முன்னாடி இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க சாதித்தவங்க. நம்மளை அப்படி யாராவது சொன்னால், நம்ம கேள்விப்பட்டோன்னா இந்த வலது கை எடுத்து இடது நெஞ்சில் வச்சுக்கோங்க. தைரியமாக சொல்லுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள், கிளியராக சொல்லுங்கள், உன் கூட நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கிறதுக்கு எப்பவுமே நான் உன் கூட இருக்கேன்னு உறுதுணையாக சொல்லுங்கள். என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி முடிக்க முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.